ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. தற்போது மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது டிவிகே அரசாங்கம் அடிப்படையில் 2500 வழங்கப்படுமா வழங்கப்படாதா, அது இந்த மாதம் கிடைக்குமா, இந்த மாதம் எவ்வளவு அமௌண்ட் வழங்க போறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண்களுக்கு தற்போது மாதம் தலா ரூபாய் 1000 வழக்கம் போல் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. தேர்தல் வாக்குறுதியான ரூபாய் 2500 வழங்குவது தொடர்பான அறிவிப்புகள் மற்றும் நடைமுறைகள் குறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும், தற்போதைக்கு ரூபாய் 1000 தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அமைச்சர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது டிவிகே அரசாங்கம் பாத்தீங்கன்னா 2500 மகளிர் உரிமை தொகையை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கடந்த 2 மாதங்களா 1000 ரூபாய் திமுக ஆட்சியில எவ்வளவு அறிவிச்சிருந்தாங்களோ அது வழக்கமா வழங்கப்பட்டு வருது. ஸோ இந்த ஜூலை இதுல பாத்தீங்கன்னா 2500 வழங்கப்படுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. அதுக்கு இன்னும் காலதாமதம் ஆகும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதமும் 1000 ரூபாய் தான் வழங்கப்படும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது தொடர்புடைய சமீபத்தில் அரசியல் மற்றும் திட்ட அறிவிப்புகள் குறித்து விரிவாக தெரிந்து கொள்ள, ஸோ இது இன்னைக்கு தேதிக்கு என்ன கள நிலவரம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். மாதாந்திர உரிமை தொகை, அதாவது தற்போது எந்தவித தடையுமின்றி தகுதியான பயனாளர்களின் வங்கி கணக்குகளுக்கு பணம் முறையாக சென்று சேர்கிறது. அதாவது இந்த மகளிர் உரிமை தொகைக்கு ஆல்ரெடி தகுதிகள் அடிப்படையில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் அப்படிங்கிறது தடை இல்லாமல் ரெகுலராக போயிட்டு இருக்கு. ரூபாய் 2500 உயர்வு குறித்த எதிர்பார்ப்பு. ஸோ எல்லாருமே 2500 கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. ஸோ அதுக்கான தகவல் அப்படின்னு பார்க்கும்போது, தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கப்பட்ட ரூபாய் 2500 வழங்கும் திட்டம் எப்போது அமல்படுத்தப்படும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது 2500 தொடர்பான தகவல்கள் கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் வரும். 2500க்கு கிட்டத்தட்ட இன்னும் ஓரிரு மாதங்களுக்கு மேல ஆகும். அது நடைமுறைப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு மகளிருக்கும் அவங்களோட அக்கௌண்ட்ல 2500 வர்றதுக்கு. ஓகேங்களா? ரூபாய் 2500 ஜூலை மாதம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் பரவிட்டு இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. 1000 ரூபாய் தான் ஜூலை மாதமும் வழங்குவாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட், செப்டம்பர் இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த 2500 நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வழங்கப்படும். ஸோ அது வரைக்குமே பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் வழங்கப்படும். அதிகாரப்பூர்வமா அரசாங்கம் சைட்ல இருந்து டிவிகே அரசு சார்பில் பாத்தீங்கன்னா 2500 வழங்கப்படும் அப்படிங்கிற எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அறிவிக்கப்படல. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு தேதிக்கு ஒவ்வொரு 15ஆம் தேதியும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை யார் யார் வாங்கிட்டு இருக்காங்களோ ஆல்ரெடி அவங்களோட அக்கௌண்ட்ல வர வைக்கப்படும். யாராவது இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு, அப்ளை பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு ரெகுலரா பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஃபைனலா இந்த மகளிர் உரிமை தொகை சம்பந்தப்பட்ட இன்னைக்கு தேதிக்கு என்ன நிலவரம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்பந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்லாம் சேரும்.